இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஜேடபிலிட்டி அத்தன்டிகேஷனை எப்படி ASP.NETல யூஸ் பண்ற சொல்லி பார்க்க போறோம். ஜேடபிலிட்டி என்னன்னா ஜேசான் வெப் டோக்கன். அது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஆஃப்டர் லாகிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இப்போ ஒரு சாம்பிள்குள்ள நான் வந்து ஜென்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இங்க ஜென்ரேட் ஜேடபிலிட்டி டோக்கன்ற வந்து ஒரு ஃபங்க்ஷன். அது டோக்கனை ஜென்ரேட் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். அதுல என்ன பண்றோம்னா கீயை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி வைக்கிறேன். ஆப் செட்டிங்ஸ்ல நம்ம இங்க வந்து கீ, இது வந்து சீக்ரெட் கீ, அதுல இஷ்யூவர், ஆடியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஜேடபிலிட்டி டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். இதெல்லாம் அந்த கீ வந்து நம்ம இங்க கெட் பண்ணி அந்த கீயை நம்ம என்கோட் பண்றோம். என்கோட் பண்ணி பைட்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கீ பைட்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல. அப்புறம் யூசரோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே லிஸ்டா கிளைம் பண்றோம். அந்த டேட்டாஸ்லாம் இதுதான். அப்புறம் அவங்களோட ரோல் என்ன அப்படின்ற வந்துட்டு நம்ம ஃபாரிச் பண்ணி நம்ம வந்து மல்டிபிள் டைம் வந்து பார்க்க போறோம். அப்புறம் இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ல டோக்கன் ஜென்ரேட் பண்றோம். அதுல இஷ்யூவர், ஆடியன்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டா கிளைம் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து 4 ஹார்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இதை என்ன பண்றோம்னா அதே சேம் கீ HMAC SHA-256ன்ற அல்காரித்தை யூஸ் பண்ணி நம்ம டோக்கன் ஜென்ரேட் பண்ணி வைப்போம். டோக்கன் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டா இருக்க ஒரு டோக்கனை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த API. மெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டோம்னா இதான் அந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகி வரும். வித்து கீழே இருக்கிற யூசரோட டேட்டாஸை கிளைம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த டோக்கன்ஸ் வந்து ஆல்பா நியூமரிக்ஸ்ல இருக்கும். ஆல்பா நியூமரிக்னா ஆல்பபெட்ஸும் இருக்கும், நம்பர் வந்து சேர்ந்து.